வணக்க மக்களே, நம்மளுடைய நரம்பு மண்டலம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க, நரம்பு மண்டலம் பலப்பட என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் பார்க்க போகிறோம். நம் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு தான் நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலமானது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய பாலமாக செயல்படுது. உடலை சரியாக பராமரிப்பதற்கும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் நரம்பு மண்டலம் மிக அவசியமான ஒன்றாக இருக்குதுங்க மக்களே. எனவே நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை கட்டாயமாக நம்ம சாப்பிட வேண்டும். ஸோ நம்மளுக்கு புரோட்டீன், நல்ல கொழுப்பு, விட்டமின் இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். இப்போலாம் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நிறைய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் கிடைக்குது. அதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய திறமை இருக்குது. ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட உடல் மற்றும் மனதால் வந்து பார்த்தீங்கன்னா உணவை தேர்ந்தெடுப்பது மாறுபடும். ஸோ நம்மளுடைய டேஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவசியம் அப்படின்ற ஒரு உணவு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவசியமான உணவு என்ன அப்படின்னா, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளுக்கு அதிக பணத்தை நம்ம செலவிட வேண்டிய அவசியமே கிடையாது. மலிவு விலையிலேயே அந்த உணவுகளை நமக்கு கிடைக்கும். நாம் அடையாளப்படுத்தக்கூடிய உணவுகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு மட்டுமின்றி அது அதிக பொருட்செலவை எதிர்நோக்குவது கிடையவே கிடையாது மக்களே. மேலும் டயட் போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த 5 உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகள், இந்த 5 ஆரோக்கியமான உணவுகள் உங்களுக்கு மரபு சார்ந்த நோய்கள் வந்து உங்களை பாதுகாக்கும், நரம்பு மண்டலத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அவகேடோ பழம் நரம்பு மண்டலம் பலம்பட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோ பழத்தை எடுத்துக்கலாம். இந்த அவகேடோ பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் டி மற்றும் கே ஆகியவை நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறதால இந்த பழமானது, அதாவது இந்த அவகேடோ பழமானது சிறந்த உணவாக இருக்குதுங்க மக்களே. மரபு சார்ந்த நோய்கள் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் வந்து இது உங்களை பாதுகாக்கக்கூடிய எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கும் வந்து இந்த பழம் ரொம்பவே நல்லது. எண்ணெய் சத்து மிகுந்த இந்த அவகேடோ பழத்துடைய சதைப்பகுதி விட்டமின், புரதம் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்தது. உடல்ல சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுல இது மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க மக்களே. செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது இந்த அவகேடோ பழம். கெட்ட கொழுப்பை குறைக்கிறதால நமக்கு உடல்நலம் மற்றும் உடல் பருமன் ஏற்படுவது கூட தடுக்கப்படுகிறது நீங்க அவகேடோ பழங்களை சாப்பிடும்போது. ஸோ அவகேடோ பழங்களை சாப்பிட்றதால நரம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பலம் பெற வச்சுக்கலாம். நரம்புகளுடைய செயல்திறன் ரொம்பவே அதிகரிப்பாக, சுறுசுறுப்பாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்க அவகேடோ பழத்தை எடுத்துக்கலாம். இரண்டாவதாக மாட்டுப்பால். மாட்டிலிருந்து உருவாக பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கக்கூடியதாகும் மக்களே. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் இதர சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை தீர்ப்பதோட வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. பால், தயிர், வெண்ணெய், நெய் ஆகியவை உடலுக்கு அவசியமான உணவாக, பால் சார்ந்த உணவாக இருக்கு. கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் பி மற்றும் விட்டமின், புரோட்டீன், அதுக்கப்புறம் பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு. இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய், ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் இருந்து இந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது மக்களே. ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் மாட்டுப்பாலை நீங்கள் குடிக்கலாம். அதே போல நரம்புகளுடைய சிறந்த செயல்பாடுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பாலை குடிக்கலாம். தொடர்ந்து நீங்க இதை குடிச்சிட்டு இருக்கணும். நட்ஸ் வகைகளை நீங்க நரம்புகள் பலப்பட எடுத்துக்கலாம். இதுதான் மூன்றாவதா பார்க்க போறோம். பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட் போன்ற நட்ஸ் வகைகள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளுடைய வரிசை பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்குதுங்க மக்களே. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தாது, அந்த மெக்னீசியம் தாது இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய விட்டமின் பி நமக்கு இதய குழாய் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க உதவுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிக நல்ல கொழுப்பு சத்தானது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது போன்றவற்றில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். வால்நட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நமக்கு மூளை வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு செய்வதோட மூளை சார்ந்த நரம்புகளுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு மூளை சார்ந்த நோய்கள் இருந்து உங்களை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு. அத்திப்பழம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க மிக மிகமான முக்கிய பங்கு வகிக்குதுங்க மக்களே. முந்திரி பருப்பில் அதிக அளவில் புரதச்சத்து இருக்கு. முந்திரியானது புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது. மேலும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது. பாதாம் பருப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க உதவுது. உடல் எடையை குறைக்க உதவுது. புற்றுநோய் கட்டிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஒட்டுமொத்த உங்களுடைய உடல் இயக்கத்திற்கும் ஆரோக்கியமான நன்மைகளை நட்ஸ் மற்றும் அதனுடைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா தருது. காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்க நரம்புகள் பலப்பட எடுத்துக்கலாம் மக்களே. வாழைப்பழத்தை அதிக
அதிகமாக காணப்படக்கூடிய பொட்டாசியம் சத்தால் நமது மூளைக்கு அதிகமாக பயன் இருக்குது. மூளை நரம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சியாக செயல்படும். மூளை நரம்புகளுடைய செயல்திறன் அதிகமாகவே இருக்கும். இது நரம்பு மண்டலத்திற்கு அதிகமாக ஆதரவு அளிக்கக்கூடிய உணவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழம். ப்ளூபெரியில் நீங்கள் சாப்பிடலாம். ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய நார் சத்துக்களால் நமது நோய்களிலிருந்து நம்ம பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலத்திற்கும் இந்த ப்ளூபெரி மிக முக்கியமான உணவு பட்டியலில் இடம்பெறுது. கீரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கீரைகள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி ஆகியவை நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை அதிகரிக்கிறது, செரிமான பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது போன்றவற்றையும் செய்யுது. இது கூட சேர்த்து நம்மளுடைய நரம்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைக்குது. கிழங்கு வகைகள் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ரத்த பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் ஆகியவற்றிலிருந்து குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்களே, பூண்டு உங்களுடைய மூளைக்கு அதிக ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான உணவாக இருக்கு. மூளையினுடைய நரம்புகளை செயல்பட செஞ்சு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் இந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பட ஆரம்பிக்கும். நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு போல உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். கிரீன் டீயை நீங்கள் நரம்புகள் பலப்பட எடுத்துக்கலாம். கிரீன் டீயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறதி நோய் உங்களுக்கு தீரும். எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம். உடலில் தேவையற்ற கட்டிகள் உருவாத இந்த கிரீன் டீ உங்களுக்கு தடுக்கும். கிரீன் டீ குடிக்கிறதால மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு போயிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நரம்பு சம்பந்தமான நோய்களை தடுப்பதோட இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் நீங்கள் கிரீன் டீயை தினமும் எடுத்துக்கலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே இந்த கிரீன் டீ அதிகமாக கிடைக்குது. இந்த கிரீன் டீ தூள் பாக்கெட்டுகள் கிடைக்குது. கிரீன் டீயை குடிப்பதற்குன்னு சில வழிமுறைகள் வந்து இருக்கு. கிரீன் டீயை நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் எப்போதும் குடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அது வயிற்றுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிரீன் டீயை குடிச்சிங்க அப்படின்னா அது நாம சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலில் சரியாக சேர விடாது மற்றும் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால நீங்கள் எப்போதுமே நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிடங்கள், அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ கழிச்சு நீங்கள் கிரீன் டீயை குடிக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் தினமும் கிரீன் டீயை குடிக்கும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி கிடைக்கும். நரம்புகள் செயல்படும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். உங்களுடைய நரம்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். இந்த உணவுகள் எல்லாத்துலையுமே நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய விட்டமின், நல்ல கொழுப்புச்சத்து, புரோட்டீன் போன்றவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளாக இந்த உணவுகள் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த உணவுகள் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த வீடியோவில் நரம்பு மண்டலத்துடைய முக்கியத்துவம், நரம்பு மண்டலத்துடைய பயன்கள், அதோடைய நீங்க அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. நரம்பு மண்டலம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம செயல்படுவதற்கு நரம்பு மண்டலம் அவசியமான ஒன்றாக இருக்கு. எனவே நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை கட்டாயம் நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஸோ நல்ல புரோட்டீன், நல்ல கொழுப்பு, விட்டமின்கள் இருக்கக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளோட நீங்க சேர்த்து எடுத்துக்கும் போது நரம்பு மண்டலம் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க இந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமான முறையில் சாப்பிடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கோங்க. நரம்பு சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதுக்கும் இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறது நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.